கொஞ்சம் கூட மனிதநேயமின்றி அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி, காவல்துறையை சேர்ந்த அதிகாரிகள் ஆபரேஷன் முடித்த அந்த அம்மாவின் மீது தாக்குதல் நடத்தி அவங்களையெல்லாம் கொண்டு போய் நாங்கள் ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதித்து அந்த சிகிச்சை விவரங்கள்லாம் அதற்கான ஆதாரங்கள்லாம் இருக்கு. சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை தண்டிப்பதற்கு பதிலாக ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாங்க. என்ன பண்றாங்க? குற்றம் சாட்டு சொன்னவங்க மீதே குற்றச்சாட்டை திருப்பி விட்டுருக்கிறாங்க. இது ஒரு பேட்டர்ன். வேங்கை வயல் தொடங்கி வியாசர்பாடி வரை இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. குற்றம் சொல்றவங்க, குற்றச்சாட்டு சொல்றவங்க மீதே குற்றச்சாட்டு சொல்றாங்களே, நல்லா கவனிச்சிங்கன்னா பெரும்பான்மையா அவங்க ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மக்களா இருக்கிறாங்க. அப்புறம் என்னையா சமூக நீதி? ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய சிறுபான்மையினுடைய காவலனாக தான் இருக்கிறேன் என்று மார்த்தட்டக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சரை கேட்கிறேன், இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் என்ன பாவம் செஞ்சாங்க? தர்மபுரியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் முறைப்படி அனுமதி வாங்கி விஏஓ, எஸ்பி, அங்க இருக்கக்கூடிய ஆர்ஓ எல்லார்கிட்டையும் முறைப்படி அனுமதி வாங்கி ஒரு கொடி கம்பத்தை திறக்க போற சூழ்நிலையில் லோக்கல் போலீஸ் வந்து திறக்க கூடாதுன்னு அடிக்கிறாங்க. எங்களை அடிச்சா பரவாயில்ல, அந்த கூட்டில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கொடி கம்பம் ஏற்ற அனுமதி இல்லை. அப்ப இது முழுக்க முழுக்க ஒரு இடம் மட்டும் கிடையாது, திக்கெட்டும் திசையட்டும் முற்றுமுழுதாக நிர்வாக சீர்கேடாக மாறிவிட்ட ஒரு தமிழகத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.